உங்க மைண்ட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா, அதுல இருந்து எப்படி வெளிய வரணும் அப்படின்றத யோசிங்க. அதுலருந்து வெளிய வரதுக்கு நம்மளுக்கு இந்த தியானம் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தியானத்துல அப்சர்வ் பண்ணுங்க. அத வந்து சப்ரஸ் பண்ணாதீங்க. நீங்க சப்ரஸ் பண்ண என்ன ஆகும்னா, அ உங்க ஹார்ட்டுக்கு அடி மனசுல வந்து ஆழ் மனசுல வந்து போயிடும். அது ஒரு ஒரு நிலைக்கு அப்புறமா அது பர்ஸ்ட் ஆயிடும். இங்க தான் வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப நல்லவங்க பர்ஸ்ட் ஆயி, ரொம்ப கெட்டவங்களா தெரிவாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸ் ஃபுல்லையுமே வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஓகே, ஓகே அப்படின்ட்டு ஒரு நிலையில வந்து எய்தர் அது பர்ஸ்ட் ஆகும். அப்படி இல்லன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல வந்து ஒரு நோயா அது வந்து வெளிய வரும். ஸோ இது 2மே நம்மளுக்கு தேவை கிடையாது.